வெல்கம் டு சனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சிந்தாமணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு இந்த சிக்கன் சிந்தாமணியை மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு மண் சட்டி வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ண கருவேப்பிலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயில் இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10-12 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் சிந்தாமணி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிற ரெசிபி தான் இது. நீங்கள் பிரியாணி ஆர் சப்பாத்தி பூரி இது கூட தான் வச்சு சாப்பிடலாம். இல்லை ரைஸ் ரசம் கூட நல்லாயிருக்கும். இந்த கொரப்பாக அரைச்ச ட்ரை சில்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 1 மினிட் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. ஸ்டார்டிங்கில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் போட்டு வதக்குறப்ப அந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாக வேணும்னாலும் தோல் எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்குன்றதுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3-4 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நான் வீட்லேயே ரெடி பண்ண சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி ஸ்பைசியாக தாங்க இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் ட்ரை சில்லி கொரப்பாக வர அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலாவோட அந்த ட்ரை ஸ்மெல்லாம் போகணும். அது வரைக்கும் எண்ணெயில் 1 to 2 மினிட்ஸ் இது நல்லா வதக்கி வச்சுருங்க. இப்போ இதை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இப்போ இது கூட நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த என்டையர் ப்ராசஸ் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க. ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த சிக்கன் வேகணும். அதுக்காக கொஞ்சமாக நான் மூடி போட்டு வச்சிடுறேன். ஒரு 5-7 நிமிஷம் சிக்கன் வேகிறதுக்காக நான் மூடி போட்டு வச்சிடுறேன். நீங்கள் சிக்கன் வேகிறதுக்காக தனியாக தண்ணியெலாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வச்சாலே போதும். சிக்கனே வேகும் போது கொஞ்சமாக தண்ணி விடும். இப்போ பாருங்கள், ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு. நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிலே கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் தொக்கு மாதிரி இருக்கும். நீங்கள் ரைஸில் ஆட் பண்ணி சாப்பிடலாம். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ணுற ரெசிபியில் தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஸோ சிக்கன் கம்ப்ளீட்டாக வெந்து ரெடி ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி 1 கப் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கலந்து விட்டுருங்க. தேங்காய் ஆட் பண்ணி கலந்து விட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட ஈஸி அண்ட் ஸ்பைசியான சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.